உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்க புண்ணியத்துல நீங்க பிரியாணி சாப்பிட போறோம். பேசாம போறியா? வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? உங்களுக்கு அடிக்கடி பிறந்தாள் வரணும், நாங்க பிரியாணியா சாப்பிடணும். ஏண்டா சேனக்கிழங்கு தலையா, நீ பிரியாணி திங்கிறதுக்காக அவங்களுக்கு வருஷத்துல 10 தடவை பிறந்த நாள் வரும். ஏய் புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு செத்துற போறாங்க, வாங்கப்பா. நீ வேற பேசாம உட்காரப்பா. என்ன பாக்குறானே சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. ஒரு கேட்டுற பாருங்க. நான் கறி வேணுமா? எப்படி கறி வேணான்னு சொல்லுதோ அந்த கறியை பூரா எடுத்து போட்டு போயிருவா. எத்தனை பாத்துக்கலாம் நானு. போடா மூட்டை, உன் கறி வேணாம், ஒண்ணு வேணாம். என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயமில்ல. ஏய் என்ன பண்ற? சுத்த சோறு போடும். தெளிச்சு கோலம் போட்டு வரட்டும். பாத்தியாடி பார்வதி என் புள்ளையோட அறிவை. என்ன இது திசிரிமா எடுத்துக்கிட்ட? பாட் பிரியாணிங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. உள்ள ஏதோ இருக்கு. என்ன சூடு. ஏய் என்ன உள்ள ஆம்லெட் இருக்கு. பிரியாணி என்ன? இதுலயே இருக்குங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இவளுக்கு மட்டும் எப்படின்னு தெரியுமோ? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஐ எக்கு. என்னடி இவ்வளவு சூடா இருக்கு? மட்கா பிரியாணிங்க. மக்கு உங்களுக்கு எங்க தெரியும்? இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது அடிங்க. நான் என்னென்ன சாப்பிட்றீங்க? புரோட்டா இருக்கானே. காலைல 7 மணி தான் ஆகும். 7 மணிக்கெலாம் எந்த ஊர்ல புரோட்டா போடுவாங்களா? நேற்று வச்சு புரோட்டா இருக்குங்களா, சூடு பண்ணி கொடுங்க. காலைல 7 மணிக்கெலாம் வந்து புரோட்டா இருக்குதாண்டா. எந்த ஊருக்காரனடா இருக்கா? மதுரைக்காரனா இருப்பான்டா. மானத்தை வாங்கடி தின்னி பண்ணாலும் சாப்பாடு முக்கியமா மானம் முக்கியமா? பிச்சு போடனே ஏன் உங்களுக்கு கையிலையா? நீங்க பிச்சு போட்டாலே டேஸ்டா இருக்கும். ஒருத்த மட்டும் தெரியாதுடா. எவ்வளவு மண்டகடா. ஏங்க எப்ப பார்த்தாலும் பரோட்டாவா திங்கற? பரோட்டா உடம்புக்கு கெடுதல் தெரியுமா தெரியாதா? கெடுதல் எனக்கு தெரியுது. ஆனா டெய்லி புரோட்டாவை பிச்சு போட்டு குழம்பு ஊத்தி உழப்பி அடிச்சாதான் தூக்கமே வருது. யார் சார் வரே? இவரை தெரியல. இவரை தெரியல. இந்த பிஸ்கட் எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். இல்ல பாப்பா, புரோட்டா இருக்கு. ஏதோ சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாத்திருக்கியா? அட ஏன்டா? ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட பயல. உனக்கு தேவை 2 பிள்ளை தான்டா. போடா போய் சாப்பிடா போடா. டேய் அங்க போறா, யார் வரானே? டேய் உன் கையுங்கடா. புரோட்டா பிச்சு போட சொல்லுவான்டா. டேய் இத போன ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே. என்ன அது? எனக்கு கொஞ்சம் என்ன புரோட்டா ரைஸ் இருக்கா? பயப்படாதீங்க, சிக்கனுக்கு பதிலா புரோட்டா போடுங்க, அதான் புரோட்டா ரைஸ். பொண்ணு என்ன பண்ண போறாரோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய குடியேறதுக்கு காப்பாத்துப்ப. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. புரோட்டா ரைஸ். சாஸ் வேணுமானே? சாஸ் வேணானே, ஊருகா இருக்கா? ஊருகா. அண்ணா, நானும் நம்ம ஏரியாவில் ஒரு டீ கடை போகலான்னு. டீ எவ்வளோ நினைக்கிறீங்க? 12 ரூபாய்க்கு விற்றுந்தோம்பா. இப்போ சிலிண்டர் வெள்ளை ஆயிடுச்சுல, அதனால 15 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்படியா? அப்படித்தான். நோ, நானும் எப்பயுமே பார்க்குறேன் உங்கள் காலையில் கூட்டம் நின்று இருக்குண்ணா. என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்க? டீ தூள்லாம் இல்லைப்பா, எசன்ஸு. எசன்ஸுப்பா, இந்த டீ எசன்ஸு. அப்படி சொல்லி தங்கம். அப்போ காஃபிக்கு? காபி எசன்ஸுப்பா. ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். ஏங்க தம்பி இது பால் இல்லப்பா, தனிதான். இந்த பால் எசன்ஸ். நோ, குடிக்கும்போது கண்டுபிடிக்க மாட்டாங்க. குடிக்கும் போது கண்டுபிடிக்க மாட்டாங்கப்பா. குச்சி முடிச்சு அவனுக்குள்ளே பேசிட்டு போயிடானுங்க. சூப்பரப்பா. அது திருப்பி இதே கடைக்கு தான் வருவாங்க. பசங்க அவ்வளோ சரி டீ கடை மாற்ற மாட்டாங்கப்பா. நோ டீ ஸ்டார் பாக்ஸ்ல கொஞ்சம் மாறிடுது. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நீ செஞ்சு பாரு. செஞ்சிடறேன். என்ன வடையா? மசால் வடை மசால் வடைதாயா?
அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அரும் சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. நாக்குல பட்டா அப்படியே கரைஞ்சு போயிடும். அவ்வளவு மெல்லிஸ்பா. மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவாங்க. போடுங்க ஐயா. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.